ஏன்னா இதுக்கு ரெஃபரன்ஸும் எனக்கு இல்லை. அந்த இதுக்கு வந்து இப்படி ஸோ நம்ம மேரேஜ் சீன்லாம் நாங்கள் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். சார் நீங்கள் போய் டான்ஸ் ஆடுறீங்க, டான்ஸ் ஆடும்போது அவங்க என் பொண்டாட்டி ஆட சொல்கிறா அப்படி. யூஸ்வலாக டான்ஸ் ஆடும்போது ஒரு ஃபேஸில் ஹாப்பினஸ் வரும்ல, அந்த ஹாப்பினஸ் உங்கள் உள்ளே இருக்குது சார், உங்கள் பாடி லாங்குவேஜில் இருக்கணும், எல்லாத்துலேயும் இருக்கணும். பட் ஆனால் ஃபேஸில் அந்த அடுத்த 2வது வாட்டி வந்து டான்ஸ் ஆடும்போது அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக ஆக்குபைடாக இருக்கும், ப்ரீ ஆக்குபைடாக இருக்கும், தாட் ப்ராசஸ் இருக்கும், அந்த கோவம் இருக்கும். ஸோ அவருக்கு வந்து வேரிட் எமோஷன் கொடுக்கணும். அது எல்லாமே சிங்கிள் டேக்கில் வேறு. சம் ஆஃப் ஃபார் மீ ஐ ஃபெல்ட் தட் இஸ் 9 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு 12 years 13 years ஆஃப் ஜேர்னியில் அதை ஷூட் பண்ணதுனால இருக்குல்ல, ஐ திங்க் எல்லாருக்குமே இன்க்ளூடிங் சூர்யா சார்லேருந்து சந்தோஷ்லேருந்து எல்லாருக்குமே வந்து we all felt okay something. அதாவது இந்த லவ் ஃபார் சினிமா இருக்குல்ல, அந்த லவ் ஃபார் சினிமா ஃபார் எவ்ரி, எங்கள் எல்லாருமே அப்படி தான் தோணுச்சு. எனக்கு அதில் ரொம்ப எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக பட்டது வந்து என்னன்னா, எல்லாமே வந்து கேஷுவலாக நிஜமாக ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்தாங்க, ஒரு மாப்பிள்ளை பொண்ணு டான்ஸ் ஆனால் எப்படி சேர் பண்ணுவாங்கன்னு எல்லாருமே ஒரு மாதிரி டியூன் ஆனாங்க. அது ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு.